ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஜானக்பூர் நேபாளிலேருந்து. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜானக்பூர் வரைக்கும் வந்திருந்தோம். காட்மண்டுலேருந்து ஒரு லாங் டயரிங் ஒரு டிசப்பாயிண்டிங் பஸ் ஜேர்னியில் ஜானக்பூர் வரைக்கும் வந்திருந்தோம். பட் ஜானக்பூரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியாக இருக்க போகுது. இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜேர்னி ஃப்ரம் நேபாள் டு இந்தியா. நேபாளுடைய ஜானக்பூர்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெய்நகர் வரைக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் டெமோ ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸாக அது வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. 2021 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதிலேருந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா 3 சர்வீசஸ், இந்த பக்கம் ஒரு 3 சர்வீஸ், அந்த பக்கம் ஒரு 3 சர்வீஸ்னு டெய்லி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி நேபாளிலேருந்து இந்தியா போக போகிறோம். நேபாளிலேருந்து எக்ஸிட் ஆகி இந்தியாவுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் கொஞ்சம் பயங்கரமான ஜேர்னியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர ரஷ்ஷோட தான் இன்றைக்கும் இந்த ட்ரெயின் இருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்த வீடியோஸில் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஜானக்பூர் தாம் ரயில்வே ஸ்டேஷன், அதோட பேர் வந்து ஜானக்பூர் தாம்னு இருக்குது. அதோட ரீசன் என்னன்னு தெரியல, தாம்னா என்னன்னு தெரியல. பட் ஜானக்பூர் தாம் அப்படின்னு தான் ஸ்டேஷன் பேரே வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டேஷனாக சூப்பராகவே இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மோட ஒரு சிங்கிள் லைனோட தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது, இன்றைக்கி நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குது, அந்த ஜேர்னி எப்படி அமைய போகுது, பார்டர் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா, ஏதாச்சும் செக்கிங்லாம் இருக்கா, பாஸ்போர்ட்லாம் கேட்குறாங்களா, எல்லாத்தையும் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். நேபாள் ஜானக்பூரில் இருக்கக்கூடிய ஜானக்பூர் தாம் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இதான் வழி. இந்த வழியாக தான் நம்ம என்ட்ரு ஆகணும். இல்லை அப்படியே வெளில பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரயில்வே கேண்டீன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி இருக்குது. இந்த ஜானக்பூர் தாம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்குது, வெளியில் தான் இருக்குது. ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஆட்டோவில் 100 ரூபா கொடுத்து வந்தோம். 2 பேருக்கு 100 ரூபா நேபாள் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துருவோம். அதான் பிளாட்ஃபார்மு. அதுக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. டிக்கெட் கவுண்டர் இது தான். ஆனால் யாருமே ஸ்டாஃப் காணும். 8:30 மணி ட்ரெயினால் ஒரு 1 hour பிஃபோர் தான் வந்து கொடுப்பாங்க போல். ஜானக்பூர் தாம் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஒன்லி பிளாட்ஃபார்ம். அண்ட் ஒன்லி லைன் இது. ப்ராட்கேஜ் ட்ராக் தான். நேபாள் ரயில்வே கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபேர்லாம் போட்டிருக்காங்க. ரவஜூரி, இனர்வா, ஜெய்நகர் அப்படின்னு லைனாக ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த ஜெய்நகர் ஒன்று தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கான ஃபேர் போட்டிருக்காங்க. இது வந்து நார்மல் கோச்சு, அது ஏசி கோச். ஸோ நார்மல் கோச்சில் நம்மளுக்கு ஜெய்நகருக்கு எப்படி போட்டிருக்காங்க, அது வந்து 17 நினைக்கிறேன், இது 320 நினைக்கிறேன். இதோ இந்த இடத்துல போடுறேன் எக்ஸாக்டாக இங்கிலீஷில் என்னென்னு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கிற டெமோ ட்ரெயினுடைய டைமிங், ரிவைஸ்டு ட்ரெயின் டைமிங்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேறு டைமிங் இருந்திருக்கு, இப்போ வேறு டைமிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஜனக்பூரில் 8:35 மார்னிங் 8:35க்கு வேறு எங்கேருந்தோ வருது. பாங்கா அப்படிங்கிற ஊர்லேருந்து கிளம்பி வருது. மற்ற 2 ட்ரெயின்ஸும் 11:45 ட்ரெயினும் 3:15 ட்ரெயினும் ஜனக்பூர்லேருந்து தான் கிளம்புது. ஸோ 3 ட்ரெயின் ஜனக்பூர் டு ஜெய்நகர் இருக்குது, 3 ட்ரெயின் ஜெய்நகர் டு ஜனக்பூர் இருக்குது. இனாக்ரேஷன் அப்போ வைக்கப்பட்ட போர்டு இது. இந்த ஏர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் எல்லாம் பார்த்துக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. அண்ட் இது வந்து நேபாள் ரயில்வே கம்பெனி லிமிடெட். இங்கே இருக்கிற ரயில்வேஸ் பேர் 2 பேரும் இணைஞ்சு பாரத் நேபாள் ரயில்வே வந்து கொண்டு வந்திருக்காங்க. 22 அக்டோபர் 2021 காட்மண்டுவில் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க போல். இதை ஸ்டேஷன்ஸோட ஃபோட்டோஸ் இதெல்லாம். குர்தா ஸ்டேஷன், ஜானக்பூர் தாம் ஸ்டேஷன், இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற ஸ்டேஷன் தான் இது. வைதேகி ஸ்டேஷன், அப்புறம் இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குது,
மஹிநாத்பூர், இனர்வா, ஜெய்நகர் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இனர்வா தான் பார்த்திங்கன்னா பார்டர் ஸ்டேஷன். இங்கே பாருங்களேன், ரயில் இன்ஜின். இதெல்லாம் எந்த காலத்து இன்ஜின்னு தெரில. இவ்வளோ ஓல்டாக ஒரு இன்ஜின் இருக்குன்னா அப்போ ரொம்ப நாள் முன்னாடியே நேபாளில் ட்ரெயின்லாம் ஓடி இருக்கோ அந்த டவுட் எனக்கு இருக்குது. எப்போதுலேருந்து ஓடுச்சுன்னெலாம் தெரியல. பட் இந்த நியூ ட்ரெயின் லைனை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வ்ளாக் பண்ண வந்திருக்கோம். எண்ட் ஆஃப் த ஸ்டேஷன் வந்துட்டோம். நேம் போர்டு ஜானக்பூர் தாம். இந்த ரயில் ரூட்டுக்கு இருக்கிற ஒரு சிறப்பம்சம் இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜேர்னி. இந்தியா டு நேபாள், நேபாள் டு இந்தியா ஓடுற இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜேர்னி. அது ஒரு சிறப்பு. பட் அது மட்டுமே இல்லை, நேபாளில் ஓடக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் இது தாங்க. இருக்கிற ஒரே ட்ரெயின் ரூட்டு இது தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஜெய்நகர் டு குர்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ பாங்கா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் பார்த்தோம்ல, அது வரைக்கும் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் இப்போ ட்ரெயின் ரூட் இருக்குது. இதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா நேபாள் கவர்மெண்ட் கிட்ட பிளான்ஸ் இருக்குது. அதாவது இந்த ட்ரெயின் ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிளேசஸை கனெக்ட் பண்ணுங்கிற பிளான் இருக்குது. இந்த ஜேர்னிங்கில் ஸ்டார்டிங்லேயே எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்கிங்கும் இல்லை, இமிக்ரேஷன் ப்ராசஸே கிடையாது. இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜர்னி கிடையாது. இது நமக்கு செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜர்னி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பங்களாதேஷ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பயங்கரமான செக்யூரிட்டி இருந்துச்சு, பயங்கரமான இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருந்துச்சு கொல்கட்டா ரயில்வே ஸ்டேஷன்லேயே. எல்லாத்தையும் ப்ராப்பராக ஏர்போர்ட் மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் சீல் ஸ்டாம்ப் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்குள்ளேயே அலோவ் பண்ணாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. வந்தோம், என்ட்ரன்ஸில் ஆட்டோவில் வந்து இறங்கணும், அப்படியே வந்து உள்ளே வந்தோம். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் இருக்கான்னு பார்த்தோம், இன்னும் அவர் வரல. சரி, ஓகே, பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் உட்காந்துட்டோம். உள்ளே வந்து ஒரு ஆர்மி லேடி இருந்தாங்க. இதெல்லாம் டவுட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யார்கிட்ட கேட்கலான்னு தோணுச்சு. கரெக்டாக வந்து ஒரு ஆர்மி லேடி இருந்தாங்க. போயிட்டு, மேம் இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவிலேருந்து நேபாள் வரும்போது எங்களுக்கு ஏர்போர்ட்டில் செக்லாம் பண்ணி சீல் ஸ்டாம்ப்லாம் அடித்தாங்க. பட் இப்போ இங்கேருந்து திருப்பி இந்தியா போகிறோம், அந்த மாதிரி எதுவும் கிடையாதா, அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எதுவும் கிடையாதான்னு கேட்டோம். அப்போ அவங்க வந்து பாஸ்போர்ட் கேட்டாங்க. பாஸ்போர்ட் வாங்கி பார்த்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து இந்த ட்ரெயின் ஜர்னியில் எதுவும் சீல்லாம் வந்து ஸ்டாம்ப் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் மக்கள். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது ஒன்றும் இஷ்யூவாலாம் ஆகாது. ஏன்னா நான் கேட்டேன் ஃப்யூச்சரில் அது ஏதாச்சும் இஷ்யூ ஆகுமான்னு. ஏன்னா நாங்கள் வந்து நேபாளுக்குள்ளே அரைவான சீல் மட்டும்தான் இருக்குது, எக்ஸிட்டான சீல் இல்லை. ஸோ அதனால் அதாச்சும் ஃப்யூச்சரில் வேறு கண்ட்ரிஸ் போகும்போது ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிலாம் கேட்டேன். அவங்க கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசினாங்க. ஸோ அதை வச்சு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இஷ்யூஸ் வராது, நேபாள் இந்தியா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. வார்ம் வெல்கம் டு ஜானக்பூர் தாம், the capital of ancient மிதிலானா ஒருவேளை ஏன்ஷியன்ட் நேபாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்திருக்கிற போர்டு கிழிஞ்சனால எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையிலே தெரியுது இந்த வண்டிக்கு ஏன் அவ்வளோ க்ரௌடு வருதுன்னு. ஏன்னா ஒரு பெரிய ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாமல் அவங்க வந்து டேரெக்டாக இந்தியா போகலாம், இந்தியாவிலேருந்து நேபாள் வரலாம். இப்போ சப்போஸ் லேண்ட் கிராசிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் வழியாக போய் லேண்ட் ப்ராடராக நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா அங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் செக்கிங்னு இருக்கும். பட் இங்கே வந்து அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. ரீசன் ஏன்னு தெரியல, ஏன் ஃபாலோ பண்ணாங்கிற ரீசன் தெரியல. ஒருவேளை ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரெயின் லைன் மாதிரி இதை வந்து பண்ணுறாங்களோ என்னமோ. நம்ம வந்து கர்த்தாப்பூர் போயிருந்தோம்ல, கர்த்தாப்பூர் போனப்பெல்லாம் நம்மளுக்கு பாஸ்போர்ட்டில் எந்த சீலுமே குத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க போல். பட் என்ன தான் அப்படி ஆப்ரேட் பண்ணாலும் இப்போ ஒரு கண்ட்ரி, இது வேறு கண்ட்ரி, அது வேறு கண்ட்ரி. என்ன தான் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இருந்தாலும் ரெண்டுமே வேறு கண்ட்ரி. அந்த கண்ட்ரிலேருந்து இங்கே யார் வரா, இங்கேருந்து அங்கே யார் போகிறாங்கிற கணக்கு கூட இல்லாமல் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜானக்பூர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுனுங்க. நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுன் தான் இந்த ஜானக்பூர். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம இந்தியா நேபாள் லேண்ட் பார்டர் வந்துடும். ஸோ நம்ம 2 days நேபாள் ட்ரிப் முடிஞ்சு நேபாளிலேருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த 2 daysல நான் நேபாள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், நேபாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கண்ட்ரி, ஒரு அழகான கண்ட்ரி. 50% மேலே மவுண்டெயின்ஸ் மட்டுமே நிரம்பி இருக்குது. நிலப்பரப்பு வந்து 50% மேலே மவுண்டெயின்ஸாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு. டூரிசமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஜராக நேபாள் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ரிலீஜியஸ் ஸ்பாட். ஸோ நிறையா ஸ்பாட்ஸ் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் சம்மந்தமானதாக இருக்கும். இந்த கோயில்கள், அப்புறம் இந்த நினைவிடங்கள், மண்டபங்கள், அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மதத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது அதுதான். அதை தாண்டி நேபாளில் இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங், மவுண்டைன் ட்ரெக்கிங். நான் சொன்னால 50% மேலே மவுண்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸ்லாம் நேபாள் வராங்கன்னா அவங்க விரும்புறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் நிறையா விரும்பி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டூரிசமில் மெயின்.
பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் பண்ண மந்த் தாங்க, ஏப்ரல் மே. இந்த மந்தில் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப இதமான ஒரு கிளைமேட்டாக இருக்கும், ரொம்ப வெயில் இருக்காது. இப்போ ரொம்ப சுள்ளுன்னு அடிக்குது, ஏன்னா நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம், ஜானக்பூர் வந்துட்டோம். பட் இப்போ காட்மண்டுலாம் விசிட் பண்ணிங்கன்னா அந்த ஏப்ரல் மே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற அந்த ஸ்னோ டைமில் வின்டர் டைம்லலாம் விசிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள். ஈவன் ஃப்ளைட்லேயே வந்தாலும் பல பிரச்சனைகள் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டைமில் வரதா இருந்தால் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்களுங்க, இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க, ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஷார்ட்டான ட்ரிப்பு தான், மெயினான விஷயங்களை இந்த ஒரு 2 நாளில் கவர் பண்ணிவிட்டு நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த நேபாளில் ஒரு டிக் அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். பரவாயில்லைங்க, இந்த ஒரு சின்ன ஸ்டேஷனில் கூட டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க ப்ராப்பராக. ஜனக்பூர் தாம். இந்த மாதிரி காலியாக இருக்கிற ஸ்டேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வாக்கிங்க்கு ஜாகிங்க்கெலாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அது இங்கேயும் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்டேஷன் காலியாக இருக்குது, ஆனால் ட்ரெயின் வர டைமுக்கு பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌட் இருக்கும். 8:30 மணிக்கு தான் நம்ம ட்ரெயின், இப்போ டைம் வந்து 7 மணி தான் ஆகுது. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் தாங்க, எதுவுமே ரிசர்வேஷனே கிடையாது இந்த ட்ரெயினுக்கு. நீங்கள் அது நான் ஏசியில் எடுத்தாலும் சரி, ஏசியில் எடுத்தாலும் சரி, ரிசர்வேஷனே கிடையாது. ப்ரையராக ஒரு புக்கிங்கும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கணும். நான் ஏசிக்கும் ஓப்பன் டிக்கெட் தான், ஏசிக்கும் ஓப்பன் டிக்கெட் தான். ஏசி ஃபேர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஏசிலேயே போகலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த க்ரௌடும் பார்த்துடலாம். நான் ஏசியில் வந்து பயங்கரமான க்ரௌட் எப்படி இருக்குங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி. சும்மா ஒரு வாக் தான் போயிட்டு வந்தேன் லாஸ்ட் வரைக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் அதிகரிச்சிட்டே தாங்க இருக்குது. ரொம்ப அட்வான்டேஜான ஒரு ட்ரெயின், எப்படி மக்கள் மிஸ் பண்ணுவாங்க. லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணி இந்தியா போகிறதுக்கு இது எவ்வளவோ மேலான ஆப்ஷனாக தெரியுது. டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். லைனில் தான் நம்ம நிற்கிறோம். லேடிஸ் ஜென்ட்ஸ்னு தனி லைன் கொடுத்துட்டாங்க. கவுண்டரில் நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. வெறும் 70 ரூபா தாங்க டிக்கெட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இப்படி சீப் ஆப்ஷனில் உங்களுக்கு பார்டரே கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் அதை யூஸ் பண்ணிப்பாங்க தான். ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டம். நாங்கள் டிக்கெட் கவுண்டரில் கூட அந்த டிக்கெட் கொடுக்குறாருல அவர்கிட்ட ஒரு வாட்டி கூட கேட்டு பார்த்தேன், இந்த பாஸ்போர்ட் விஷயத்தில் ஏதாச்சும் சீல் குத்துவாங்களா, எதுவும் இஷ்யூ இல்லையான்னு. இந்தியா நேபாள் விஷயத்தில் அது இஷ்யூ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க யாரை கேட்டாலும். ஸோ அதுதான் போல், பாஸ்போர்ட்டில் எந்த பிரச்சனையும் அந்த ப்ரொசீஜர் எதுவும் இல்லை போல். கூட்டத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி இதை சமாளித்து இந்தியாவுக்குள்ளே போய் சேரணும். நம்ம 8:25 ஆகுது மார்னிங். நேபாள் ட்ரெயின் வந்தாச்சு. ஏசி கோச்சுங்க, இது காலியாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள் நம்ம ட்ராவல் பண்ணுற செகண்ட் சிட்டிங். டா வேற லெவலு. அம்மா உள்ளே வந்து சீட்டெல்லாம் கிடைக்கலங்க. ஆனால் எங்ககிட்ட அந்த லக்கேஜை வைக்கிறதுக்குள்ளேயே அப்பாடான்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த லக்கேஜ் அங்கேயே இருக்கட்டும் ஜெயநகர் வரைக்கும். நான் டோர் கிட்ட தான் நின்றுக்க போகிறேன், இல்லை முடிஞ்சால் உட்காந்துக்க போகிறேன். நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு கூட்டங்க, பயங்கரமான கூட்டம். கடைசி வரைக்கும் எல்லா கோச்சும் அப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு ஏசி கோச்சுங்க, மீதி 3 பார்த்தீங்கன்னா நான் ஏசி தான். நான் ஏசி ஃபுல்லாக ஜாம் பேக்டாக இருக்குது. ஆனால் ஏசியில் ஆளே இல்லை, ரொம்ப காலியாக இருக்குது. 350 ரூபா டிக்கெட்டு. 70 ரூபா டிக்கெட்டை விட்டுட்டு 350 ரூபா கொடுத்து யார் போவா? ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கார் மாதிரி, அதாவது இன்ஜின் ஃபுல் பண்ணுற இன்ஜினே தான், அதோட சேர்த்து சிட்டிங்கும் இருக்குது.
बैठाने नहीं लगता था, हम उनके घर बैठा। ஜனக்பூருக்கும் ஜெய்நகருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டேஷன் தாங்க மேக்ஸிமம் இருக்குது. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes தான் ஷெடியூலில் போட்டிருக்கு. இன்றைக்கி எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். அதிகமும் ஆகலாம், இல்லை கம்மியாக கூட முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஸ்ரீலங்கா ட்ரெயின்ஸ்லேயே பார்த்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோச்சஸில் அந்த ஃபேன் ரொட்டேட்டிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தது சேம் ஐசிஎஃப் தான். பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட தான் இருக்கும் போலங்க. ட்ரெயின் மேக்ஸிமம் ஸ்பீடே ஒரு 40 to 50 தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அடுத்தடுத்த ஸ்டேஷன் வந்துடுது. ஒரே ரேக்கு ஒரே ட்ரெயினை வச்சுட்டு டெய்லி 3 ட்ரிப்பு அப் அண்ட் டவுன் அடிக்கிறாங்க. இப்போ ஜனக்பூர்லேருந்து கிளம்புறது ஜெய்நகர் போயிட்டு ஜெய்நகர்லேருந்து திருப்பி ஜனக்பூர் போகும். காலையில் 1, மதியம் 1, ஈவினிங் 1ன்னு 3 ட்ரிப் மொத்தம். கூட்டம் குறையவே குறையாது போலங்க. ஜெய்நகர் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல். இறங்குறவங்க இருக்காங்க, ஆனால் அதே சமயம் ஏறுறவங்களும் ஈக்குவலாக ஏறிடுறாங்க.
இந்தியா கிட்ட கூட வரலங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன்னா இந்தியா பார்டரு, இந்தியா நேபாள் பார்டரே அதுதான். பட் இங்கே சிக்னல்லாம் சூப்பராக வருது. இந்தியன் சிம்மோட சிக்னலே சூப்பராக வருது. அது ஜியோவாக இருந்தாலும் சரி, ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, 2 சிம்மும் என்கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. கால்ஸு, இன்டர்நெட் ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. சில ஸ்டேஷன்ஸில் கிராசிங் பண்ணுறதுக்கெலாம் நிறையா ட்ராக்ஸ் இருக்குதான். ஆனால் அது வந்து இங்கே யூஸே இருக்காது. ஏன்னா இப்போதைக்கு ஆப்ரேட் ஆகிறது இந்த ஒரே ஒரு ரேக்கு தான். மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு. இனர்வா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா டு நேபாள் பார்டரில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு ஸ்டேஷன். ரொம்ப ஒட்டியே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஷன் தாண்டினோடனே நம்ம கிராஸ் பண்ணிடுவோம், இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். இங்கேருந்து இந்தியாவில் இருக்கிற ஜெய்நகர் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் தான். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் டேபிள் காமிச்சிருந்தால ஸ்டேஷனில் இருக்கிறது, அது இந்தியா டைம் படி இருக்கிற டைம் டேபிளா இல்லை நேபாள் டைம் படி இருக்கிற டைம் டேபிளான்னு தெரியல. ஏன்னா 2 நாட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது டைமில். நேபாள் வந்து 15 மினிட்ஸ் அகேட்டாக இருக்கும். பட் இப்போ போயிட்டு இருக்கிற டைமிங் படி பார்த்தா நேபாள் டைமிங் படி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஷெட்யூல் படி தான் டைமில் போகுது. இந்தியா நேபாள் பார்டரில் இருக்கிற பிளேஸு எப்படி இருக்குது பாருங்கள். பார்டரில் இருக்கிற ஒரு கிராமம் இது. இப்படிலாம் நம்ம பங்களாதேஷ் ட்ரெயின்லாம் எடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு டோர்கிட்டையும் இவங்க ஆர்மி பீப்புள் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க டோரே ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. அவ்வளோதாங்க, பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். தடயமே இல்லைல்ல, கிராஸ் பண்ணதுக்கான தடயமே கிடையாது. என்ன அங்கே ஒரு போர்டு மட்டும் வச்சுருக்காங்க, வெல்கம் டு இந்தியான்னு. இந்த பக்கம் இருந்து போனால் வெல்கம் டு நேபாள் அப்படின்னு வச்சுருக்காங்க. மற்றபடி ஃபென்சிங்லாம் கூட ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஆர்மி சோல்ஜர் மட்டும் அங்கே நிற்கிறாரு, அவ்வளோதான். இதிலே தெரியுது எந்த அளவுக்கு வந்து 2 கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ரெயினாக தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபென்சிங் கூட இல்லை. நம்ம இது வரைக்கும் போன பாகிஸ்தானு, பங்களாதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் நடுவில் கூட கேட்டு மாதிரி போட்டு ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. அப்பா, எல்லோரும் இறங்கினதுக்கப்புறம் தாங்க கோச் இன்டீரியர்ஸே காட்ட முடியுது. ஒரு நார்மல் அன்ரிசர்வ்ட் செகண்ட் சிட்டிங் டெமோ டைப் கோச் தான். இப்படி தான் இருக்கும். ஏசி எப்படி இருக்குன்னு இப்போ அடுத்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் சிட்டிங் அன்ரிசர்வ்ட்லேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ஆனால் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஏசி கோச் இது, இந்த நேபாள் ரயில்வேல இருக்கக்கூடியது.
சூப்பராக இருக்குல்ல. ஆனால் என்ன கொஞ்சம் ஓல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குஷன்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு வந்திருக்கு. மற்றபடி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆனால் கம்மியான பேசஞ்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிக்கெட் கொஞ்சம் அதிகம், 350 ருபீஸ் இது ஜெய்நகர் டு ஜனக்பூர். இதே டெமோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இங்கேருந்தே கிளம்புங்க. இந்த பிளாட்ஃபார்ம்லாம் தனியாக நேபாள் ரயில்வேக்குன்னு ஒதுக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா செவுறு போட்டிருக்கும். அப்படியே அந்த செவத்துக்கு பின்னாடி நம்ம இந்தியன் ரயில்வேஸோடைய ட்ரெயின்ஸு, அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் தனி. இது வந்து ஸ்பெஷலாக இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரெயினுக்காக போட்டது. இங்கேருந்து இந்த ட்ரெயின் இப்போ அடுத்து ஒரு 11 மணி வாக்கில் கிளம்பும், திருப்பி ஜனக்பூர் போகும். இதே மாதிரி ஒரு 3 ட்ரிப் இன்றைக்கி ஒரே நாளில். ட்ரெயின் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நேபாள் ஆர்மி பீப்புள் தான் வராங்க. அப்படியே ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான், நம்ம இந்தியன் ரயில்வேஸோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். ஜெய்நகர்லேயும் கன்ஃபார்முங்க, எதுவும் தனியாக இமிக்ரேஷன்லாம் நமக்கு கிடையாது, செக்யூரிட்டிலாம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிக்கெட் ஃபேர் டேபிள் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், நம்ம இந்தியன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எல்ஹெச்பி கோச்சை பார்த்தாலே தெரியும் நமக்கு. இது ஏதோ பிட் லைனு, க்ளீனிங் ஒர்க்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே நாங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்ன்னு நினச்சிட்டோம். அப்புறம் வெளியில் ஒரு அக்கா நின்றுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம். ஐயோ அக்கா இல்லை, சாரி, ஆர்மி மேம் நின்றுட்டுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட் க்ராஸ் பண்ணி உங்கள் ட்ரெயினை போய் பிடிச்சிருங்க, இங்கே ஒரு ப்ரொசீஜரும் கிடையாதுன்ட்டாங்க. சாரிங்க, ஒரு தவறான விஷயம் சொல்லிட்டேன். ஒரு ரேக் இல்லை, 2 ரேக் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ரேக்கு தான் அடுத்து ஜனக்பூர் போகும். இங்கே கூட பார்த்தீங்களா இந்தியன் கஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதை நினச்சோம், ஓகே இந்த அட்லீஸ்ட் அரைவல் சீல் குத்துவாங்க அப்படின்னு நினச்சேன். பட்டு கிடையாது. ரீச் பண்ணியாச்சுங்க, நம்ம ஜெய்நகர் இந்தியா ரீச் பண்ணியாச்சு. எனக்கு வந்து அது இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜேர்னி மாதிரியே ஒரு ஃபீலே கிடையாது. நார்மலாக ஏதோ நம்ம ஊர் லோக்கல் ட்ரெயினில் வந்த மாதிரி தெரிஞ்சுது. என்ன பயங்கர கூட்டத்தில் ஒரு நெருக்கடியில் வந்தோம். மற்றபடி வந்து அதில் பெரிய ப்ரொசீஜரே கிடையாது. நீங்கள் பார்டரும் பார்த்துருப்பீங்க, பெருசாக வந்து அது அந்த ஃபென்சிங்லாம் போட்டு 2 கண்ட்ரிக்கு நடுவில் அப்படி ஒரு பார்டர், ஒரு பெரிய சென்சிட்டிவ் பார்டர் மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்லி பார்டர் மாதிரி. இப்படி இருந்து அப்படி குதிச்சா நேபாள், அப்படி இருந்து இப்படி குதிச்சா இந்தியா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜேர்னி நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏசி ப்ரிஃபர் பண்ணுங்கள். கூட்டத்தில் மாட்டாமல் ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணலாம். இல்லை பரவாயில்ல கூட்டத்தை நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 70 ரூபா நேபாள் ருபீஸில் சிம்பிளாக ஒரு சூப்பராக இன்டர்நேஷ்னல் ஜேர்னி பண்ணிடலாம், நேபாள் டு இந்தியா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இனிஷியல் பிளான் எங்களுக்கு வந்து இங்கேருந்து நேபாள் போகிறது தான் ட்ரெயின் ஜேர்னியாக இருந்துச்சு. பட் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நாங்கள் வந்தது நேபாளிலேருந்து இந்தியா ஜெய்நகர் வந்திருக்கோம். ஜெய்நகர் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். பீகார், இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் ஸ்டேட் கொஞ்சம் ஓகே. இங்கேருந்து நம்மளுடைய அடுத்த ட்ரெயின் ஜேர்னியை ஆரம்பிக்க போகிறோம். அதில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த நேபாள் ட்ரெயின் ஜேர்னி, நேபாள் இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெயின் ஜேர்னி இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். டாடா.